மத்தியமத்துக்கு மேலே அங்கே போயிட்டு நானா உடனே வரணும். அடப்பட்ட காட்டுல ஆலங்கட்டி மழை பெஞ்சு ஆறொன்னு ஓடுறத பாரு. கீழே பண்ணார் சார். அடப்பட்டாம்பூச்சிதான் என் சட்டையில் ஒட்டி அப்படி பாடு. நீங்கள் கீழே பாடுங்க இந்த இடத்த அப்படின்னா சார். பேஸ் வரல சார். 10 மணிக்கு வர சொல்லுவார் சார். நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்க வைப்பார். 3 மணிக்கு எழுப்பி இப்போ பாடுங்க. அப்போ நான் ஒத்த சொல்லாலன்ட்டு இருப்பேன் சார். பேச வராது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா மூச்சு அதிகமாக வாங்கணும். இது 5 மினிட்ஸ் வாங்கினா ஹலோ பேஸ் வந்துடும். நமக்கு தெரியாத எக்ஸ்ட்ரா பேஸ் வரும். இந்த ஜெட் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஜெட் ஸ்பீடுன்னா ஆடுகளம் தான். ஆமாம் சார். ஒத்த சொல்லலை. அதுக்கு நம்மளுடைய குரலுக்கு தான் சார் நடனத்துக்கு தேசிய விருது கிடைச்சிது சார். சாதாரண விஷயம் அல்ல வேல்முருகன். அது உண்மையிலே சார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயங்கர திருப்பு முனை. கண்டிப்பாக சார். உண்மைதான் சார். அந்த பாட்டு என்ன ஒரு அற்புதமான ஹிட்டு. எங்கே போனாலும் நீங்கள் பட்டு தொட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுக்க அந்த பாட்டு பேசப்படுது. கண்டிப்பாக சார். அந்த பாடல் எங்களுக்காக. சொல்லால உசிரெடுத்து வச்சுக்கிட்டாரு கண்ணால என்ன தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என்ன கொண்டாடா. அடபொட்டை காட்டுல ஆலங்கட்டி மழை பெஞ்சு யாரொன்னு ஓடுறத பாரு. அடப்பட்டாம்பூச்சிதான் என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன். ஃபென்டாஸ்டிக். அதாவது இந்த பாட்டில் என்ன கஷ்டமான ஒரு இது பிச்சிங் சொல்லுங்களேன். நீங்கள் அந்த மத்தியமத்துக்கு மேலே அங்கே போயிட்டு நானா உடனே வரணும். இது வால்யூம் குறையக்கூடாது. அது உங்களை உணர்ச்சி தான் பாட வச்சது. நார்மல் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸு கொஞ்சம் பேர் வந்தவங்க எல்லாம் போனால் சார் அங்கே போயிட்டு இங்கே தனியாகிடுங்க அப்படின்வாங்க. கண்டிப்பாக சார். மறுபடியும் ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து தனியாக எடுத்தால் தான் அந்த ஃபயர் வரும். பட் நீங்கள் எட்டஸ்டெக்ஸ் பாடிட்டீங்க ஃபுல்லாக. இப்போ ஃபுல்லாக பாடிட்டேன் சார். ஆனால் அவர் ஜிவி சார் சார் இந்த ஒரு இடத்துல தான் சார் ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னபோது அடப்பட்ட காட்டுல ஆலங்கட்டி மழை பெஞ்சு ஆறொன்னு ஓடுறத பாரு. கீழே பண்ணார் சார். அடப்பட்டாம்பூச்சிதான் என் சட்டையில் ஒட்டி அப்படி பாடு. நீங்கள் கீழே பாடுங்க இந்த இடத்த அப்படின்னா சார். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால் போக முடியாது அப்படின்னா நான் இல்லை சார் பாடுவேன். இல்லை பாருங்க அப்படின்னா. அப்போ அடப்பட்டாம்பூச்சிதான் என் சட்டையில் ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன் அப்படின்னு நான் பிளெயினாக சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் அங்கே போய் சங்கத்தை அடிச்சுட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார். நான் அப்போ தான் சார் அவர் எனக்கு நீங்கள் தான் ஃபுல் சாங் பாடணும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ஒரு இடம் மட்டும் பாட வச்சுட்டு நான் வேறு யாராவது பாட வச்சலான்னு நினச்சேன். ஃபுல் சாங்கை நீங்களே பாடிடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கீழே பேஸு. ஆனால் ஓப்பனிங்கில் அந்த பல்லவி மட்டும் பேஸ் வரல சார். 10 மணிக்கு வர சொல்லுவார் சார். நைட்டு 2 மணி வரைக்கும் தூங்க வைப்பார். 3 மணிக்கு எழுப்பி இப்போ பாடுங்க. அப்போ நான் ஒத்த சொல்லாலன்ட்டு இருப்பேன் சார். பேச வராது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொன்னார் சார். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா மூச்சு அதிகமாக வாங்கணும். இது 5 மினிட்ஸ் வாங்கினா ஹலோ பேஸ் வந்துடும். நமக்கு தெரியாத எக்ஸ்ட்ரா பேஸ் வரும். கண்டிப்பாக சார். ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்போ இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணிடுறேன் சார். கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நிறைய சிங்கர்ஸ் கற்றுக்கணும். தேங்க்யூ சார். எக்ஸ்ட்ரா பேஸ் நமக்கு தேவைப்படும் போது ஓப்பன் மவுத்தில் மூச்சு ஒரு 2 மினிட்ஸ் வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. நான் அப்படி பாடினா ஃபேன்டாஸ்டிக் ஆகிருக்கும். அதை அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ண நான் இப்போ ஒரு சின்ன ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதை முடிஞ்ச உடனே நீங்கள் தயவுசெய்து டேக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ தான் சார் இந்த விஷயம் தெரியுது உங்களால். கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் சார்.